வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் நினச்சாதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அருணகிரிநாதர் வயலூர் முருகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். முருகா, இங்கே நான் ஒருத்தன் இருக்கேனா? அப்படி இருந்தால் நான் யாரு அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இந்த வயலூர் திருப்புகழ். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. பிறப்பும் இறப்பும் நாம நினைச்சா பிறந்தோம், இல்லை நாம நினைச்சா சாக போறோம், ரெண்டுமே நம்ம கையில இல்லை. அதாவது சாமி கும்பிட்றதுலேருந்து ஒரு இடத்துக்கு நடக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த முருகனோட அருள் இல்லாமல் நடக்காது. ஒரு வீட்டில் தங்குறதோ பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கிறதோ நம்ம விருப்பம் மட்டும் கிடையாது, அது ஒரு குடுப்பினை. நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகனா கூட உள்ளே இருக்க அந்த சக்தி வேலை செய்யணும். நமக்கு வர கஷ்டமும் சரி நோயும் சரி அது ஏதோ ஒரு கணக்குப்படி தான் நடக்கு. இப்படி எல்லாத்தையும் வருஷப்படுத்திட்டு அருணகிரிநாதர் கடைசியாக ஒரு போடுறாரு. இங்கே நான் யார்? அடே முருகா, பிறப்பும் என் கையில் இல்லை, இறப்பும் என் கையில் இல்லை, கும்பிட்றது கூட உன் அருள் தானா, அப்புறம் நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எல்லாமே நீதான்னு மொத்தமாக அந்த முருகன்கிட்ட சரணாகதி அடைகிறாரு. வயலூரில் இருக்க அந்த முருகன் வள்ளி மணாளன், கல் மனசையும் கறக்கக்கூடியவன். கண்ணாடியில் முகம் தெரிகிற மாதிரி சுத்தமான மனசில் அந்த வேலை நமக்கு தெரியுமா? நாம் செய்கிறோங்கிற கௌரவத்தை விட்டுட்டு எல்லாம் அவன் செய்யல நினச்சாலே பாதி நிம்மதி கிடச்சிரும். இந்த திருப்புகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களோட வாழ்க்கையில் இது கடவுள் செயல்தான்னு நீங்கள் உணர்ந்து தரவங்க எதாக இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.